கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 23,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தஞ்சாவூர் அருகே கொள்ளிடத்தில் காவிரி கரைபுரண்டு ஓடுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகரன். விவரங்கள் ராஜசேகரன். அதாவது நடப்பாண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் மேட்டூருக்கு வந்த காவிரி நீரால 120 அடி மேட்டூரின் முழு கொள்ளளவான 120 அடியை நிரம்பியதும் அதற்கு மேல் வர அவ்வளவு அனைத்து நீரையும் இந்த கொள்ளிடத்துல இருந்தா தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த பகுதி இப்ப இங்க தஞ்சை மாவட்டம் விளாங்குடியிலிருந்து அரியலூரை இணைக்கும் திருவானூர் வரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து விரிந்து அகலமாக காணப்படும் கொள்ளிடம். இந்த கொள்ளிடம் ஆறை அதாவது காவிரியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் எவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் அவ்வளவு வெள்ள நீரையும் கொள்ளும். அதுக்கு பேர் தான் இந்த கொள்ளிடம் ஆறு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்தாலும் இந்த கொள்ளிட ஆற்றுல கொள்ளும். இப்ப அந்த தண்ணி இன்னைக்கு இன்றைய நிலவுல 23,000 கனஅடி தண்ணி திறந்து விட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு. அதாவது முக்கம்பு மேலணையில் இருந்தும் கல்லணையில் இருந்தும் கொள்ளிடத்துக்கு தண்ணி திறந்து அளவு 23,000 அடி. இதுல இப்ப அந்த விளாங்குடியிலேருந்து அந்த திருமாவளவன் அந்த பாலம் வரையில பாத்தீங்கன்னா அப்படியே கடல் போல் காட்சி அளிக்கிறது. இங்க இருந்து தான் தஞ்சாவூர், அரியலூர், அதாவது வேதாரண்ய வரையிலும் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு தண்ணீர் போகுது. அதாவது பூமிக்கடையில ராட்சத ஆழ்குழாய் கிணறுகள் மூலமா மொத்தம் ஒரு 7 கிணறுகளின் மூலமா இந்த கொள்ளிடம் ஆற்றிலிருந்தா கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிக்க தண்ணி போகுது. அது ஆண்டு முழுவதும் எல்லாம் தண்ணி எடுக்கிறது. இப்ப நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு இப்ப இந்த தண்ணி மிகவும் பயனுள்ளது என்று விவசாயிகள் வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி இந்த இரு கரைகளையும் இந்த கொள்ளிட ஆற்றோட நீண்டு பறந்து விரிந்த இரு கரைகளிலும் விவசாயிகள் காய்கறி உள்ளிட்ட தோட்டப்பயிர்கள் நிறைய சாகுபடி செய்றாங்க. அதற்கும் இந்த தண்ணி மிகுந்த பயனுள்ளதுன்றாங்க. சில விவசாயிகள் கொள்ளிடத்துல தண்ணி திறந்து விட்டா கடலுக்கு போயிடும், கடல்ல போய் இந்த தண்ணி வீணா போயிடுறாங்க. ஆனா அது தவறு. இதன் மூலயமா இல்ல குடிநீருக்கு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு தண்ணி தொடர்ந்து போகும் விவசாயிகள் சொல்றாங்க. இது மாதிரி தண்ணி உபரி நீரை முழுமையாக இதுல விடணும். இந்த வர்ற உபரி நீரத்தை தடுக்க தான் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில அணை கட்டிய தீர்மானம் இருக்காங்க. அணை கட்ட முயற்சிக்கிறாங்க. அதையும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இது இயற்கையானது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அங்க உருவாகிற காவிரி நீர் கொள்ளிடத்தின் வழியாக தான் போகணும், அது பூம்புகார்ல கலக்கணும். இதுதான் காலகாலமா நடைபெற்று வருது. இது தடுக்கக்கூடாது கர்நாடக அரசு அப்படின்னு விவசாயிகள் வலியுறுத்துறாங்க. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.